ஹலோ எவ்ரிவன். இங்கிலீஷில் நான் வாசிக்கணும், இங்கிலீஷில் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களா நீங்கள்? அப்போது உங்களுக்கான டே 23 வீடியோ தான் இது. வாங்க வாசிக்கலாம், பேசலாம். இன்றைக்கி நாம் OR ஆர் O U ஔ ஓ ஐ ஆய் இந்த 3 சவுண்ட்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிகினிங் சவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம், எழுதிக்கலாம். இக், இப், இட், இஃப், இஸ், இஸ்ட். அதுக்கு அடுத்தது ஆர். இக் ஆர், கார், ப ஆர் பார், இட் ஆர் டார், இஃப் ஆர் ஃபார், இஸ் ஆர் சார், இஸ்ட் ஆர் ஸ்டார், கார் இன் கான். கொஞ்சம் இரு சவுண்டு, ஆறுக்குரிய இரு சவுண்டு சைலண்ட்டாக வருது. இங்கேயும் இன் பான், இங்கே ஆர் தான், ஆனால் ஆர் சவுண்டு இங்கே தெரியுது. இச் டார்ச், இங்கே வந்து இம் ஃபார்ம், இங்கேயும் இரு சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது லேசாக. அடுத்தது இஸ் ஆர் சார், இட் ஸ்டார்ட், சாட், இஸ்ட் ஆர் ஸ்டார், இம் ஸ்டாம், கான், பான், டார்ச், ஃபார்ம், சாட், ஸ்டாம். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி வருது. அடுத்தது அவ் அப்படிங்கிற சவுண்டும் நடுவில் தான் வருது, அதனால் பிகினிங் சவுண்ட்ஸ் எழுதிக்கலாம். கில், பெர், இம், இஷ், இம், இஸ். அது கூட அவ், கில், ஔ, க்ளவ், பெர், ஔ, ப்ரவ், இம், ஔ, மௌ, இஷ், ஔ, ஷவ், இம், ஔ, மௌ, இஸ், ஔ, சௌ. அது கூட இட், கில், ஔ, இட் cloud, proud, id proud, mow, it mouth, show, it shout, mow, in mound, TAIN. ஏற்கனவே TAIN அப்படின்னா டின், நம்ம மிஸ்ப்ரனவுன்ஸ்டு வேர்ட்ஸில் பார்த்துருப்போம். TAINனா டின். மவுண்டன், சௌ, இத் சவுத், cloud, proud, mouth, shout, mountain, south. அடுத்தது ஓஐ ஆய். இந்த சவுண்டும் நடுவில் வர்றதுனால பிகினிங் சவுண்ட்ஸ் எழுதிக்கலாம். ஏப், இஸ், இக், இச், இப், யூ. அடுத்தது இப் ஆய் பாய், இஸ் ஆய் சாய், இக் ஆய் காய், இச் ஆய் ஜாய், இப் ஆய் பாய், யூ ஆய் வாய். எண்டிங் சவுண்டு பார்த்தீங்கன்னா இல் பாயில், சாய் இல் சாயில், காய் இல் காயில், ஜாய் int joint, pie int point, why id wide, boy soil, coil, joint, point, wide. அடுத்தது நாம் டெய்லி யூசேஜ் சென்டென்சஸில் லெட்ஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸை வச்சு
என்னென்ன சென்டென்சஸ் பார்க்கலாம், எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸை ஈஸியாக மேக் பண்ணலாம், எப்படி நம்ம டெய்லி பேசலாம் அப்படிங்கிறது தான் சென்டென்சஸ் படிக்கிறது மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா லெட்ஸ், இது லெட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் போட்டால் இதை லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் பிகின், வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் பிகின். இப்போ நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா லெட்ஸ் பிகின் அவர் ஒர்க். ஒரு ஒர்க்குக்கு போகிறோம், அதுக்கு முன்னாடி சரியாக வர்றதுக்காக வெயிட் பண்ணுறோம், இல்லை கொஞ்சம் டைம் இருக்குது இன்னும் ஆரம்பிக்கலை, இல்லை என்னன்னு முடிவு பண்ணலை அப்படின்னு இருக்கும் பொழுது பேசிகிட்டே இருந்துட்டு சரி வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ லெட்ஸ் பிகின் அவர் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். வேறு இன்னும் என்ன லெட்ஸ் வச்சு சொல்லலான்னு பார்த்தீங்களா, லெட்ஸ் கோ. எல்லாம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறீங்க, எல்லோரும் வந்து சேர்ந்தாச்சு, சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா லெட்ஸ் கோ. அதே மீனிங்கில் தான், ஆனால் வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் கம். அதே இன்னும் கொஞ்சம் குறிப்பிட்டு சொல்லணுன்னா வாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா லெட்ஸ் கம் இன் 10 minutes. ஒரு 10 minutesல வந்துடுங்க அப்படிங்கிறது லெட்ஸ் கம் இன் 10 minutes. ஒரு வேலை செஞ்சிட்டே இருக்கிறீங்க, வாங்க நம்ம கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா லெட்ஸ் டேக் அ பிரேக். கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு வரலாம், லெட்ஸ் டேக் அ பிரேக். அடுத்தது சரி நம்ம அப்படியே இங்கே நடக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இல்லை அந்த விஷயத்தை விட்டுட்டு வேறு விஷயத்தை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லும்போது கூட லெட்ஸ் மூவ். லெட்ஸ் மூவ். அடுத்தது நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கூட லெட்ஸ் ஸ்டார்ட். லெட்ஸ் ஸ்டார்ட், நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. யாராவது ஒருத்தவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும், ஒரு மீட்டிங்கில் இருக்கீங்க, சரி அவங்க செஞ்ச நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது இடையில என்ன செய்யலாம், லெட்ஸ் clap our hands. Let's clap. இல்லைன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸில் சொல்லி கேள்விப்பட்டீங்க, லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கூட எழுதிடுறேன். லெட்ஸ் கிவ் அ பிக் round of applause. Big round of applause. அது சிம்பிளாக லெட்ஸ் கிளாப் அவர் ஹேண்ட்ஸ். அடுத்தது லெட்ஸ் டேக் அவர் திங்ஸ். வாங்க நம்ம இந்த திங்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட லெட்ஸ் டேக் அவர் திங்ஸ். இப்போ நம்ம ஏதாவது வேலை செஞ்சிகிட்ருக்கோம், அதை முடிக்கலான்னா இதெல்லாம் நம்ம இன்றைக்கி முடிச்சிக்கலாம் அப்படின்னா லெட்ஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொன்னாலே இன்றைக்கி முடிக்கலான்னு தான் அர்த்தம். இன்னும் அடிஷ்னலாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா தான் நம்ம அடுத்து சேர்த்துட்டு போயிட்டுருக்கோம். அவர் ஒர்க் அப்படிங்கும்போது லெட்ஸ் ஃபினிஷ் அவர் ஒர்க், லெட்ஸ் ஃபினிஷ் அவர் டிஸ்கஷன், லெட்ஸ் ஃபினிஷ் அவர் மீட்டிங், இது வேணாலும் சொல்லலாம். அதையே மீட்டிங்கை முடிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு லெட்ஸ் கன்க்ளூட் அவர் மீட்டிங். இல்லை அவர் சொல்லலாம்னா கூட லெட்ஸ் கன்க்ளூட் த மீட்டிங் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இன்னொரு தடவை வாசிக்கலாம். லெட்ஸ் பிகின் அவர் ஒர்க், லெட்ஸ் கோ, லெட்ஸ் கம் இன் 10 minutes, லெட்ஸ் டேக் அ பிரேக், லெட்ஸ் மூவ், let's start, let's clap our hands, let's take our things, let's finish our work, let's conclude our meeting. ஸோ இது மாதிரி லெட்ஸ் கூட ஒரு ஆக்ஷன் வேர்டு போட்டு கூட நம்ம பேசிக்கலாம். அது கூட நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிற முழு விஷயத்தையும் கன்வே பண்ணுறதா தான் இருக்கும். அது கூட அடிஷ்னலாக வேணால் நம்ம இதெல்லாம்
கோர்வையாக பேசும்பொழுது இன்னும் அடிஷ்னலாக வேர்ட்ஸ் போட்டு தான் ஆகணும். நம்ம பேசும்போது இன் பிட்வீன் இந்த மாதிரி லெட்ஸ் அது கூட ஒரு ஆக்ஷன் வேர்டு இதை மட்டும் பேச ஆரம்பித்தா கூட போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மீதியெல்லாம் நம்ம சென்டென்சஸ் போக போக கற்றுக்கக்குள்ள மீதியெல்லாம் நம்ம ஈஸியாகவே பேசிடலாம். Thank you so much and meet you in another video.